இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். காலம்பரம் ஆயிடுச்சு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. இன்று வைகுண்ட ஏகாதசி. இங்கு வந்த பொழுது ஒரு அருமையான இசை கச்சேரி நடைபெற்று கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புல்லாங்குழல் வாசிக்கப்பட்டது. அனைத்துமே மதுர கானங்கள். இந்த விழா கமிட்டி பற்றி சற்று இங்கே காத்திருக்கும் நேரத்தில் கமிட்டி மெம்பர்ஸ் ஓரிருவரிடம் விசாரித்தேன். பொதுவாக அடியனுக்கு இந்திய பாரம்பரியத்திலே மிகுந்த ஈடுபாடு உண்டு. தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. இந்த வைகுண்ட ஏகாதசி கமிட்டி 82வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஜஸ்ட்டு நம்ம இதை கேட்டோன்னா அப்படி கடந்து போயிடுவோம். 82 ஆண்டுகள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கால இடைவெளி இல்லையா? 82 ஆண்டுகளாக இந்த தெருவை சேர்ந்தவங்களே இதை நடத்திட்டு இருக்காங்களாம். அது இன்னொரு அடுத்த தகவல். அப்போது ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு திருபுவனத்தில் உள்ள எல்லா வீதிகளிலுமே இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டங்கள் நடைபெறும். ஆனால் இப்பொழுது அங்கெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. இந்த தெருவை சேர்ந்தவங்க மட்டும் இன்னும் தொடர்ச்சியாக அதை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். எல்லோரும் சேர்ந்து இந்த தெரு மக்களுக்கும் இந்த விழா கமிட்டிக்கும் ஒரு பெரிய கைதட்டல்களை வழங்கலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் விசேஷமான ஒரு பண்டிகை. இது பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இதற்கு பல பெரிய ஏற்றங்கள் உண்டு. இந்தியாவில் தழைத்தோங்கிய பெரும் சமயங்களில் சைவமும் வைணவமும் தலை சிறந்தவை. அதில் வைணவத்தின் பெரும் கடவுளாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு மேற்கொண்டு சொற்பொழிவை தொடரலாம் என்று இருக்கிறேன். பாலாஜி இருக்கார் இல்லையா, இப்போ கொஞ்சம் மிருதங்கம் வாசிச்சாரே, பாலாஜி ஸ்ரீவத்சத்துக்கு மிருதங்கம் வாசிக்க வருவார். அங்கு என்னுடைய சில சொற்பொழிவுகளை பார்த்ததன் காரணத்தால் இது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்கள் பேச முடியுமா என்ற தொலைபேசியில் கேட்டார். அதற்கு என்ன அவசியம் விடுது இந்த சொன்னார். அது மாதிரி வைகுண்ட ஏகாதசி வருஷம் நாங்கள் பண்ணுறோம் சார், மாதிரி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார். சரி என்ற உடனே ஒப்புக்கொண்டேன். என்ன தலைப்பு அப்படின்ன உடனே ஸ்பான்டேனியஸாக எடுத்த உடனே மகாவிஷ்ணுவின் மகிமை அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய நுட்பமான தலங்களுக்குள் தலைப்புகள் இருந்தாலும் மகாவிஷ்ணுவின் மகிமை என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு. வைணவத்தின் கூறுகளை தத்துவமாக, மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்களாக, ஆழ்வார்களின் பாசுரங்களாக, ஆழ்வார்களின் பெருமைகளாக, 108 திவ்ய தேச தலங்களின்
வைபவங்களாக இப்படி எத்தனையோ தலைப்புகளின் கீழ் இந்த வைணவத்தின் கூறுகளை பேசலாம். ஸோ வைகுண்ட ஏகாதேசி என்று இதில் எதை பற்றி பேசினாலும் அது அந்த மகாவிஷ்ணுவின் அம்சங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் பளிச்சுன்னு இந்த மகாவிஷ்ணுவின் மகிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பை அடியேன் எடுத்துக்கொண்டு விட்டேன். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க, ஒரு தொன்மையான, ஒரு நீண்ட நடிக வரலாறு படைத்த ஒரு கமிட்டி நடத்தக்கூடிய ஒரு விழாவில் இன்று உங்களுடன் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுடைய பெருமைகளையும் ஆழ்வார்கள் பற்றியும் என்னால் இயன்றவரை ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அடியேன் பேருவகை கொள்கிறேன். முதற்கண் வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையை இந்த நாளில் சற்று சிந்தித்தல் நலம். வைகுண்ட ஏகாதசி என்பது இந்து சமய பண்டிகைகளின் நுட்பமான தலங்களை நாம் சிந்தித்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் அதனுடன் பின்னி பிணைந்திருக்கும். இது அறிவியலுக்கு உட்பட்டதும் கூட. ஏகாதசி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் 24 தடவை வரும். ஒவ்வொரு மாதங்களிலும் அமாவாசையிலிருந்து 11ஆவது நாள் வளர்பிறை அதில் ஒரு ஏகாதசி வரும். பௌர்ணமியிலிருந்து தேய்பிறையான 11ஆவது நாளில் ஒரு ஏகாதசி வரும். ஏகாதசி என்றால் ஏகம் ப்ளஸ் தசம். ஏகம்னா 1, தசம்னா 10. இது ரெண்டையும் கூட்டினால் ஏகாதசி. ஸோ 11ஆவது நாள், அமாவாசையிலிருந்து 11ஆவது நாள், பௌர்ணமியிலிருந்து இறங்கு முகமாக 11ஆவது நாள். அதனால் ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசிகள் வரும். இப்போ 12 மாதங்களுக்கு 12 × 2 24 ஏகாதசி வரும். அந்த காலத்திலலாம் இந்த 24 ஏகாதசிக்கும் விரதம் இருக்கிறது ஒரு வழக்கம். அது உடல் நலத்திற்கு, மனநலத்திற்கு, ஆத்ம பலத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏகாதசி விரதம். சரி, அப்படி இருக்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஏற்றம் ஏன் அதிகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுமல்லவா? அதற்கு புராணங்களில் வழி வழியாக வழங்கி வந்த சில கதைகள் உண்டு. அது வெறும் கதை மட்டுமல்லாமல் பொதுவாகவே காலம் காலமாக ஒரு சமயம் என்பது, ஒரு வாழ்வியல் என்பது, இப்பயும் நீங்கள் எல்லாம் இங்கே தாய்மார்கள்லாம் இருக்கீங்க. ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா மருந்து கொடுக்கும்போது மாத்திரையோ ஏதேனும் ஒரு மருந்தோ கொடுத்தா குழந்தை சாப்பிடாது. என்ன பண்ணுவோம், அதை எதையாவது ஒரு கொஞ்சோண்டு தேன் தடவியோ அல்லது ஏதேனும் சாப்பாட்டில் வச்சோ அப்படியே நம்ம உள்ளே கடத்துவோம் இல்லையா? அது சாப்பிட்ட பிறகு குழந்தை தேகம் நலம் பெற்று அது உற்சாகமாக வளரும். அது மாதிரி பெரும் தத்துவங்கள், வாழ்வியல் உண்மைகள் இதெல்லாம் ராவாக சொன்னால் போய் சேராது. அதற்காக முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். புராண கதை அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி 14 புராணங்கள் இந்திய தேசத்தில் உண்டு. இந்த 14 புராணங்களையும் நமக்கு தொகுத்து வழங்கியவர் வியாச மகர்ஷி. அவர் எல்லா விதமான சிவபுராணம், லிங்க புராணம், பத்ம புராணம், பார்வதி புராணம், லக்ஷ்மி புராணம் அப்படின்னு இப்போ எல்லா விதமான புராணங்கள் அதில் புராண ரத்னம் என்று அழைக்கப்படக்கூடிய விஷ்ணு புராணம், இந்த 14 புராணங்களில் விஷ்ணு புராணமும் உண்டு. வியாச மகரிஷி எழுதக்கூடிய அந்தந்த புராணங்களில் எவர் மையப்பொருளாக வருகிறாரோ, விநாயகருக்கு ஒரு புராணம் உண்டு, கந்தருக்கு ஒரு புராணம் உண்டு. இப்படி எந்தெந்த புராணங்களை எழுதுகிறாரோ அந்தந்த புராணத்தில் வரக்கூடிய கடவுளரை முழுமுதற் கடவுள் என்று வியாசர் கூறுவது வழக்கம். அந்த வகையிலே விஷ்ணு புராணத்திலே மகாவிஷ்ணுவனுடைய மகிமையை ரொம்ப பிரமாதமாக விவரித்திருப்பார். அடியேன் இந்த உரை துவக்கும் பொழுது
இந்தியாவில் பல்வேறு விதமான சமயங்கள் தோன்றின. அதில் சைவமும் வைணவமும் அன்றிலிருந்து இன்று வரை செழித்தோங்கிய பெரும் சமயமாக விளங்கின. குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இந்த இரண்டு சமயங்களும் வளர்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. நார்த்துலலாம் கூட வைணவம் தமிழகத்தில் தலைத்தோங்கிய அளவிற்கு இன்றைக்கும் வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு சமய செழிப்பு இல்லை என்று கூறினால் அது ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இல்லை பக்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய வீச்சு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிரமாதம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆழ்வார்களுடைய பங்களிப்பு. ஆழ்வார்கள் 12 பேர் சேர்ந்து 4000 பாடல்களில் திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு வழங்கிய ஒரு மொழி ஆளுமை, மொழி செழுமை, அதுடன் கூடிய சிந்தனை செழுமை, இதில் பக்தி ஞானம் இதெல்லாம் கலந்த உடனே அதுக்கு ஒரு தனி ஆற்றல் வந்து விடுகிறது. அது நின்று நிதானமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய கதையை ஏன்னா இது ஒரு இந்த நாளில் சொல்லுவதும் புண்ணியம், கேட்பதும் புண்ணியம் அப்படின்னு புராணங்கள்லாம் பதிவு செஞ்சுருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த புராண கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. யாராக இருந்தாலும் தவம் செய்தால் அவர்களுக்கு வரம் கிடைக்கும். பிரம்மாவை நோக்கி தவம் செய்தால் வரம் கிடைக்கும். மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தால் வரம் கிடைக்கும். இப்படி எந்த கடவுளர்களை நோக்கி, சிவனை நோக்கி தவம் செய்தால் வரம் கிடைக்கும். அந்த வகையில் முரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அவன் ஒரு நீண்ட நெடிய தவம் இயற்றி பெரும் வரங்களை பெறுகிறான். சிவன்கிட்ட வரம் பெறுகிறான். அப்படி பெற்ற வரத்தினால் நீண்ட ஆயுள், சக்தி, யாருடன் வேண்டுமானாலும் சண்டை போடலாம் அப்படிங்கிற ஒரு தகுதி இதெல்லாம் வந்து விடுகிறது. பொதுவாகவே ஒன்று இல்லாத வரைக்கும் அதை நோக்கி நம்ம போவோம். அது கிடைச்ச உடனே முதல்ல மனிதர்களுடைய பெரும்பான்மையினர்களுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, தவறாக பயன்படுத்துதல். அது மாதிரி இந்த முரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான், மனிதர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். இப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாரையும் அவனுடைய ஒரு நாளாக அவனுடைய கொடுமைகள் அதிகப்பட்டே சென்று கொண்டன. அப்போது வரம் கொடுத்த சிவனிடம் எல்லாரும் தேவேந்திரன், இந்திராதி தேவர்கள் எல்லாம் போய் இந்த முரன் என்ற அசுரனுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது, தேவலோகத்தில் அவனுடைய தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும்னு சிவபெருமான்கிட்ட சொன்னோன்னு, சிவபெருமான் இது போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் இதை முறையிடுங்க, அவர் வந்து இதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்திராதி தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுகிட்ட போய் விண்ணப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி முரன் என்ற அசுரன் எங்களுடைய அன்றாட பணிகளை செய்யவிடாமல் தடுக்கிறான், நீங்கள் தான் அவரை ஒன்று அவரை சரியான வழிக்கு மாற்றுங்க, இல்லைன்னா அவரை வதம் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அவன்கிட்ட சொல்லி பார்க்குறார். முதல்ல அவன் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் சிவனிடம் வரம் பெற்றதால் தன்னை ஆதி அந்தமற்ற அந்த இறைவனாகவே தன்னை அவன் கற்பிதம் செய்து கொண்டு விட்டான். அதனால் உலகத்தில் யார் சொல்கிறதையும் கேட்குற மனநிலையில் அவன் இல்லை. மகாவிஷ்ணுவை சண்டை கூப்பிட்றான். நீங்கள் உண்மையிலேயே பெரிய முழுமுதற் கடவுளாக இருந்தால் என்னுடன் போரிட்டு நீங்கள் வெற்றி பெறுங்கள், அதன் பிறகு நீங்கள் கூறுவதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை சண்டைக்கு அழைக்கிறான். புராணங்கள் பதிவு செய்கிறது அவர்கள் இருவருக்குமான சண்டை குறைந்தபட்சம் 1000 வருடங்கள் நீடித்ததாம். இப்போ நம்ம வியாசர் பற்றி கூறினேன் இல்லையா, வியாசர் எந்த புராணம் எழுதினாலும் அந்த புராண நாயகனை முழுமுதற் கடவுள் என்று கூறுவார். அந்த வகையில் விஷ்ணு பிரான் முழுமுதற் கடவுள் என்றால் இந்த அசுரனை அழிக்க அவருக்கு 1000 வருடம் தேவையா அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி நமக்கு எழும் இல்லையா. அங்கே தான் நம்ம கொஞ்சம் இந்த புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால், தவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா. இந்த தவம் யார் செய்தாலும்
அவர்களுக்கு பலன் உண்டு. திருக்குறளில் வந்து இந்த தவம் பற்றின ஒரு அதிகாரமே உண்டு. அதில் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பாட்டார்க்கே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கூற்றம் என்றால் யமன். யமனையே வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருவருக்கு வரும். எப்பொழுது என்றால், நோற்றல், நோன்பு நோற்றல், தவம் இருத்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு யாருக்கு கை கூடுகிறதோ அவர் யமனை வெல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுவார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்னொரு திருக்குறளை சொல்லியிருக்கார், வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். ஒருத்தன் நினச்ச மாதிரி அடையலாம். எப்போ அப்படின்னா, அவன் தவம் என்ற ஒரு விஷயத்தை கைக்கொள்ளும் பொழுது அவன் நினைத்த மாதிரி அடையலாம். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அந்த முரண் என்பவன் அசுரனாகவே இருந்தாலும் அவன் ஈட்டிய தவம் இருக்கிறதல்லவா, அது மிகவும் வலிமையான தவம். அந்த தவத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அந்த வலிமையை, தவத்துக்கான வலிமையை கொடுக்கறதே கடவுளர்கள் தானே. இப்போ சிவனோ விஷ்ணுவோ பிரம்மாவோ ஒருத்தர் இயற்றக்கூடிய தவத்தின் வலிமைக்குரிய வரத்தை கொடுத்த பிறகு அதோட பவர் இருக்கிற வரைக்கும் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்றையும் நம்முடைய நடைமுறை வாழ்வில் கிராமத்தில் நல்லவனாக இருக்கிறவனுக்கெல்லாம் எங்கப்பா வாழ்வை இருக்குது, அநியாயம் பண்ணுறவங்க தான் காலம் அப்படிங்கிற ஒரு டயலாக்கை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதேனும் ஒரு முறையை கேட்டிருப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த டைலாக்கை கண்டிப்பாக நம்ம கேட்டிருப்போம். நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சோதனையாக இருக்குது, கெட்டவனாக இருக்கிறவங்களாம் ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடறான் அப்படின்னு. நமக்கு தெரியாது அவன் எந்த ஜென்மத்தில் என்ன தவம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது தீர்ற வரைக்கும் கடவுள் அவனை ஆட விடுவார். அந்த தீர்ற மூமெண்ட்டில் அவன் காலி. ஸோ அந்த மாதிரி இந்த முரண் என்பவனுடைய அந்த நீண்ட நெடிய தவம் மகாவிஷ்ணுவே 1000 வருடம் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு இருந்ததுனால 1000 வருஷம் அவரே கொஞ்சம் களைப்படைஞ்சு போய் ஒரு குகையில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குகையில் படுத்துட்டு இருக்கார். அப்போது இவன் வந்து இதுதான் நமக்கு சமயம், இப்போ அம்பு போட்டு மகாவிஷ்ணு நம்ம காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த இடத்துல நமக்கெல்லாம் தோணும், சுவாமிகிட்டே வரத்தை வாங்கிட்டு இப்படி அன்ஃபேராக இவன் நடந்துக்கிறானே அப்படின்னு நமக்கு தோணும். அதனால தான் அவன் அசுரன், அவனுக்கு வெற்றி மட்டும்தான் குறிக்கோள். ஆனால் அப்படி அவன் மகாவிஷ்ணு சற்று கண்ணயிரும் பொழுது பானம் போட முயற்சி செய்த அந்த நொடியில் மகாவிஷ்ணுடைய தேகத்திலிருந்து ஒரு பெண் சக்தி தோன்றுகிறது. தோன்றி இந்த முரண் முன்னாடி வருது. இந்த முரண் பார்க்குறான். ஏன்னா 1000 வருஷம் மகாவிஷ்ணுகிட்ட சண்டை போட்ட அந்த கெத்தில் சொல்கிறான், அவரே முன்னாடி நிற்க முடியாது, நீ என்ன ஒரு சின்ன பெண்மணி, நீ வந்து என்னை வதம் செய்ய போகிறாயா, அதனால் கொஞ்சம் அப்படி ஒதுங்கிப்போ அப்படிங்கிறான். பெண்ணாக இருப்பதால் உன்னுடன் போரிட நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவர் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறான், நீ அப்படிலாம் பார்க்க வேண்டாம், உன்னுடைய வீரதீர பிரதாபங்களை என்னிடம் நீ காட்டலாம் அப்படின்னா. சரி சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண் மீது அம்பு தொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அவள் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு தடவை சொல்கிறான். ஓம். அடுத்த நொடி இந்த முரண் பஸ்பமாகி விடுகிறான். அந்த பெண்ணின் பெயர் ஏகாதசி. மகாவிஷ்ணு முழிச்சு பார்க்குறார், முரண் சாம்பலாய் கிடக்கான். இந்த பெண்ணை பார்த்து எப்படி நடந்தது அப்படின்னா, எல்லாம் உங்களை நினச்சின்னு ஒரு ஓம் சொன்னேன், அவ்வளோதான் அவன் பஷ்பமாயிட்டான் அப்படின்னு. சரி, இவ்வளோ ஒரு மக்கள் மகிழும்படியாக இப்போ ஏற்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு ஒரு மகாவிஷ்ணு கேட்குறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறான், இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களை துதி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரமபதத்தை நீங்கள் அருள வேண்டும். அந்த நாள் இந்த ஏகாதசி.
ஸோ அந்த பெண் தனக்கென்று அவளுடைய அவதார நோக்கமே தேவர்களுக்காகவும் மனிதர்கள் படக்கூடிய துயரங்களை தீர்ப்பதற்காகவும் ஒரு கணநேர அவதாரம் எடுத்து அதை முடித்து கொண்டு அதிலும் பகவான் கொடுக்கக்கூடிய வரத்தை மக்களுடைய நலனுக்காக கேட்டு பெற்று திரும்பவும் மகாவிஷ்ணுவுடன் ஐக்கியமாகி விடுகிறாள். இது ஒரு புராண கதை, ஏகாதசி பற்றிய ஒரு புராண கதை. இந்த நிகழ்வு நடந்த நாள் இந்த நாள். இந்த நிகழ்வை நடத்திய அந்த பெண்மணியின் பெயர் ஏகாதசி. ஸோ அதனால் இந்த ஏகாதசி அன்று பெருமாளை எந்த ரூபத்திலேயாவது நம்ம நினச்சுட்டாலே பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு கதையும் உண்டு. நான் என்னுடைய உரையின் தொடக்கத்தில் இன்னொரு விஷயம் சொன்னேன். இந்தியா பூராம் சைவ வைணவம் அப்படிங்கிற பெரும் சமயம் இருந்தாலும் தமிழகத்தில் அதனுடைய எழுச்சியும் தாக்கமும் அதிகம் அப்படின்னு. பக்கத்தில் திருஇந்தலூர், மயிலாடுதுறை உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருஇந்தலூரில் உள்ள பெருமாள் பரிமளரங்கன் வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. அங்கே அந்த புராணம், கோயில் புராணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா வேதங்களை காப்பதற்காக பெருமாள் எடுத்த அவதாரம் பற்றிய செய்தி அந்த கோவிலில் வரும். அதனுடைய ஒரு கிளை கதையாக இந்த ஏகாதசி தொடர்புடைய ஒரு கதையும் வரும். பிரம்மா படைப்பு கடவுள். இந்த படைப்பு கடவுள் பிரம்மா, உலகத்தை காப்பவர் விஷ்ணு, அழிக்கும் கடவுளாக சிவன் அப்படிங்கிறது பொதுவாக நம்முடைய புராணங்களிலிருந்து ஒரு மேலோட்டமான செய்தியாக நம் அனைவரும் அறிந்த செய்தியே. அந்த வகையில் படைப்பு கடவுளான பிரம்மா படைப்பு தொழில் ஈடுபடுவதால் அவ்வப்பொழுது அவருக்கு கர்வம் தூக்குவது இயல்பு. நாம் தானே இந்த உலகத்தை படைக்கிறோம், அதனால் மூவரில் நாம் தான் பெரியவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ அவருக்கு வரும். அந்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு ப்ராப்ளம் அப்படி வரும். ஸோ மகாவிஷ்ணு வந்து இந்த எண்ணத்தை அவர்கிட்டேருந்து போக்குறதுக்காக ஒரு சிறு முயற்சி எடுக்கிறார். அது என்ன முயற்சி அப்படின்னா, அவருடைய காதுகள், 2 காதுகளிலிருந்தும் மது, கைடபர் அப்படின்னு 2 போர் வீரர்களை உருவாக்கி, நீங்கள் போய் பிரம்மாவிடம் சற்று சண்டையிட்டு அவருடைய கர்வத்தை குறைத்து விட்டு திரும்பி வாருங்கள் அப்படின்னு அவங்க 2 பேரையும் உருவாக்கி அனுப்பி வைக்கிறார். அவர் பிரம்மாவோட சண்டை போடுற உடனே பிரம்மாவால் இவங்க 2 பேரையும் எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா மகாவிஷ்ணு உருவாக்கி அனுப்பின வீரர்கள் இல்லவா, கிட்டத்தட்ட மகாவிஷ்ணுவனுடைய அந்த குணங்கள் அவங்களுக்கு இருக்குது. மகாவிஷ்ணு வந்து சங்கு சக்கரவதாரி. அவர் பொதுவாக பெரும்பாலும் அவர் அமைதியாக அனந்த சயனத்தில் இருப்பார். பெரும்பாலும் யுத்தத்துக்கெலாம் அவர் போகிறதில்ல. அப்படி போகிற நேரத்தில் சர்வசாதாரணமாக அவர் சக்கரத்தை ஏவினார்னா அந்த சக்கரம் ஹதம் பண்ணிட்டு திரும்ப வந்துடும். அதனால் பெரும்பாலும் அவர் நேரடி யுத்தத்தில் போகிறதில்ல. இந்த மது கைடவர்களை அனுப்பினதுனால பிரம்மா திணறி, பிரம்மா ஓடி வந்து மகாவிஷ்ணுவோட சரண்டர் ஆகிடுவார். நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார் மது கைடவர்களை பார்த்து, போகிறோம், நீங்கள் உங்களுடைய யதாஸ்தானத்துக்கு போகலாம் அப்படின்னு. இதுக்கு இடையில் இந்த பிரம்மா பயந்து போனதை பார்த்த உடனே இவங்களுக்கு அந்த மது கைடவர்கள் 2 பேருக்கும் அந்த தன்முனைப்பு ரொம்ப அதிகப்பட்டு போகும். நமக்கு ரொம்ப சூப்பர் பவர் இருக்குது, பிரம்மாவே நம்ம வந்து ஓட விரட்டிட்டோம், அவர் போய் மகாவிஷ்ணுவோட தஞ்சம் அடைஞ்சிட்டார், அப்படின்னா நம்ம வந்து பெரியாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறது. மகாவிஷ்ணு சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் தான்ப்பா அவனை உருவாக்கி அனுப்பிச்சேன், நான் சொன்ன வேலை முடிஞ்சு போச்சு, நீ போய் உன்னோட யதாஸ்தானத்துக்கு போ அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்குற இடத்துல இப்போ நான் இல்லை, முடிஞ்சால் நீங்கள் வரேன்னு கேளுங்க, நான் வரேன் தரேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிண்டே, அப்படியா, சரி. மகாவிஷ்ணு வரம் கேட்க தயாரானவுன்னா இவங்களுடைய அந்த திமிர் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுது. ரொம்ப சிரிச்சுட்டே கேட்குறார், நீங்கள் இருவரும் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும், அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய வரம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆஹா, நம்மளே வாயை கொடுத்து நம்ம மாட்டின்ட்டோமே அப்படின்ட்டு 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க தன்னுடைய தப்பை. இவர் தான் நம்முடைய எஜமானர், இவர் தான் நமக்கு சகல பவரையும் கொடுத்து ஒரு வேலை, அவர் கொடுத்தது ஒரு வேலை, பிரம்மாவனுடைய தலைகணத்தை குறைப்பதற்காக ஏவப்பட்ட ஒரு வேலை. அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு அழகாக வந்து அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்களா, இப்போ நம்ம குற்றவாளி வரையும் வந்து நின்றுட்டோமே அப்படின்ட்டு உணர்றாங்க. உணர்ந்த உடனே, சரி பிரபு, நாங்கள் உங்கள் கைகளாலே வதம்பட தயாராக இருக்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை அல்லது ஒரு விண்ணப்பம். எடுத்த உடனே எங்களை பஸ்வமாக்கிடாதீங்க,
ஒரு மாத காலமாவது உங்களோட சண்டை போட்ட பெருமை எங்களுக்கு கொடுங்க. 1 மாத காலம் அந்த யுத்தம் நீடித்து அதன் பிறகு உங்களுடைய பரமபதத்தை நாங்கள் அடைகிறோம் அப்படின்னு 2 பேரும் விண்ணப்பிக்கிறாங்க. சரி என்று பெருமாள் அந்த வரம் கொடுத்து 1 மாதம் அந்த சண்டை போகிறது. 1 மாதம் முடிவில் அவங்க 2 பேரும் இவருடைய பாதம் பணிந்து வைகுண்டத்திற்கு ஏகினார்கள் அப்படின்னு அந்த கதை முடியும். அவங்க 2 பேரும் இவருடைய பக்தர்கள், இவர் உருவாக்கினதுனால இடையில கொஞ்சம் மனம் தடுமாறமாயி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஈகோ வந்ததுனால அவங்கள மன்னித்து அவர் ஏற்றுக்கிறார். அந்த நாளும் ஏகாதசியில் வந்தது. ஸோ இந்த பரமபதத்திற்கும் ஏகாதசிக்கும் ஒரு பெரும் தொடர்பு. இந்த பரமபதம்னா என்ன அப்படிங்கிறத வைணவத்தினுடைய தத்துவ கூறுகளை சொன்னால் உங்களுக்கு புரியும். வைணவம் என்ற தத்துவம் 5 தலங்களில் இயங்குகிறது. முதல் தலம் பரம். பரம் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதனால் ஆக்கப்பட்டதோ, எதன் அடிப்படையில் இயங்குகிறதோ அந்த இடம், அந்த சக்தி பரம். இது ரொம்ப மோர் டெக்னிக்கல், இது ரொம்ப சூட்சுமமானது. அது எல்லையற்ற ஒரு பரவலி. அதுக்கு உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, காலம் கிடையாது. அதனால் அது ஒரு அதுதான் பேஸ், அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய ஒரு நிலை என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது எடுத்த உடனே எல்லாருக்கும் புரியாது, இந்த பரம் என்றால் என்ன அப்படிங்கிறது புரியாது. அதனால அந்த பரமாக இருக்கக்கூடிய அந்த இறை வியூகம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இறங்கி வருது. அந்த வியூகம் அப்படிங்கிற ஸ்டெப்பில் தான் அந்த உலகத்தை அதை உருவாக்குது. நம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம், கோள்கள், உயிர்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூகம் அப்படிங்கிற 2வது நிலையில் ஏற்படுகிறது. அந்த 2வது நிலையிலிருந்து இதை எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதென்று அதுவே யோசிக்கிறது. அதனால் 3வது நிலை வருகிறது. அந்த 3வது நிலை என்பது விபவம் அப்படின்னு. அந்த விபவம் என்ற நிலையில்தான் மகாவிஷ்ணு 10 விதமான அவதாரங்களை எடுத்து உலகில் தீமையை ஒழித்து நன்மையை நிலைநாட்டுகிறார். 4வது நிலை வந்து இப்படி அவர் உலகத்தை உருவாக்கி தீமைகளை ஒழித்து நன்மைகளை நிலைநாட்டிய பிறகு 6 அறிவு பெற்ற மனித சமுதாயத்திற்கு அவரே உள்ளும் புறமுமாய் இருந்து அனைத்தையும் இயக்குகிறார் என்ற உண்மையை புரிய வைக்கக்கூடிய அந்த 4வது நிலை அந்தர்யாமி என்று அதற்கு பெயர். இந்த அந்தர்யாமி என்ற நிலையும் எல்லோராலும் விளங்கி கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலை அல்ல. அதற்கு குறைஞ்சபட்சம் அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணக்கூடிய ஒரு பவர், உடல், அதாவது கண்ணால் காணக்கூடிய காட்சிகளை தாண்டி கண்ணை மூடினீங்கன்னா உலகம் ரொம்ப விரியும். எப்போவுமே கண்ணை திறந்தா ஒரு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் பார்க்கலாம், தடை இல்லாட்டி 1 கிலோமீட்டர் பார்க்கலாம், 2 கிலோமீட்டர் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஒரு மலை மாதிரி ஒரு மலை உச்சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவங்களால பார்க்க முடியும். ஸோ கட்புலன் என்பது எல்லைக்கு உட்பட்டது. கண்ணை மூடி சூட்சுமமாக நீங்கள் மனம் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த பார்வை எல்லை தாண்டி விரியக்கூடிய ஒரு பிரம்மாண்டம். ஸோ இந்த நிலையை உணரக்கூடிய கெப்பாசிட்டி தான் அந்த அந்தர்யாமி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கொஞ்சம் பயிற்சி உள்ளவங்க, ஆர்வம் உள்ளவங்க முயற்சி பண்ணினா கிடைக்கும். பெருமாள் அதை தாண்டி அடுத்து ஒரு 5வது நிலை இறங்கி வருகிறார். அதுக்கு பேர் அர்ச்சை அப்படின்னு பேர். அர்ச்சாவதாரம். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஊரில் கோதண்ட சுவாமி கோயில் இருக்குது, பரிமள ரங்கநாதர் இருக்கார், கும்போணத்தில் சாரங்கபாணி, இப்படி 108 திவ்ய தேசம். எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கிறதோ அந்த சிலா ரூபத்தில் தான் வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு அர்ச்சை, அர்ச்சாவதாரம் என்ற பெயர். ஸோ இந்த 5 நிலைகளில் வைணவத்தின் தத்துவம் இயங்குகிறது. பெருமாள் இந்த 5 நிலைகளிலுமே பெருமாள் இருக்கார். இப்போ நம்ம பொதுவாக ஜனங்கள் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ச்சாவதார மூர்த்திகளை வழிபட்டு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. அதில்
இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி போய் சேர வேண்டிய இடம் பரமம். அதனால தான் இந்த பரமபதம்னா, எதனால் அந்த பரமபதத்துக்கு ஏற்றம் அப்படின்னா, அங்கேருந்து தான் வந்தோம், வந்து ரொம்ப தூரம் தாண்டி ரீச் பண்ண முடியாத அளவுக்கு எட்டத்தில் போயிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்மளை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் திரும்ப வாழ்வின் நோக்கம். அதனால் இந்த பரமபதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கடவுளிலிருந்து கீழேருந்து திரும்ப நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ற அந்த ஒரு சைக்கிள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முயற்சி. அதனால் நம்ம பண்ணக்கூடிய அத்தனை முயற்சிகளும் இப்போ நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், கல்வி பயில்கிறோம், ஏதேனும் ஒரு தொழில் செய்து பணம் ஈட்டுகிறோம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம், கூட பிறந்தவங்க, சமுதாயம், இப்படி இது எல்லாமே நீங்கள் நுட்பமான தளத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையின் அடிப்படையில் நம்ம வாழ்வு அமையும். தேவை பூர்த்தி பண்ண உடனே மனம் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகும். ஆனால் மனதுக்கு ஒரு தீராத ஒரு தாகம் ஒன்று இருக்கும். அதை கேட்ச் பண்ணிட்டோம்னா அந்த தாகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளை அடைதல் அப்படிங்கிறது தான் அந்த தாகம். ஸோ அந்த தாகத்தை அடைஞ்சவன் தான் அந்த பரத்தை நோக்கி போவோம். அதனால் இப்போ நீங்கள் நிறைய நம்ம கதைகள் கேட்டு சில விஷயங்களுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுது. பரமபதம், மோட்சம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய உபன்யாசங்களில் கேட்டு என்ன மோட்சம், அதை பற்றி ஒன்றுமே தெரியாதே, எதுக்கு போய் அதை அடையணும், எல்லாத்தையும் விட்டுட்டு உலகியல் இன்பங்களெல்லாம் விட்டு அதை போய் நம்ம என்ன அடைய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். உதாரணத்திற்கு உணவின் மேல் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும். அந்த சக்கரை பொங்கல் பசி இருந்ததுன்னா கொஞ்சம் அனுபவிக்கலாம். ஒரு 100 கிராம் சாப்பிட்லாம், 200 கிராம் சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்லாம்? 200 கிராம் சாப்பிட்லாமா? 500 கிராம் சாப்பிட்டா என்ன ஆகும்? முதல்ல நீங்கள் முதல் வாய் வைக்கும் பொழுது அனுபவித்த அந்த உணர்வை ஒரு 200 கிராம் சாப்பிட்ட பிறகு அனுபவிக்க முடியுமா? அந்த தாங்குதலத்தை தாண்டி போனால் சக்கரை பொங்கலை பார்த்தோன்னே வெறுப்பு வந்துடுமா? ஸோ உலகியல் ரீதியாக இந்த புலன் வழி நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. அப்போது ஒவ்வொன்றாக நமக்கு தெரியாத வரைக்கும் ஒன்றில் ஆர்வம் இருக்கும். அதை நோக்கி போய் அதை அடைய அந்த ஆர்வம் குறையும். அப்போ இந்த ஆர்வம் குறையாத நிலை ஒன்று உண்டு இல்லையா? எந்த ஒன்றை அடைந்தால் இந்த சலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடையாதோ, எந்த ஒன்றை அடைந்தால் மகிழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக கிடைக்குமோ, எந்த மகிழ்ச்சி உங்களுக்கு அமைதியை கொடுக்குமோ, எந்த மகிழ்ச்சியும் அமைதியும் திருப்தியை கொடுக்குமோ, அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறது ஒரு 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 கொஞ்ச நேரம் நீடிக்கக்கூடியது, மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக நீடிக்கக்கூடியது. இன்பமும் மகிழ்ச்சியும் வந்த பிறகு தான் அமைதி அப்படிங்கிறது. இந்த அமைதிங்கிற சொல்லு வந்து நம்ம நிறைய கேட்கலாம். அமைதியை அடைகிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தனியாக உட்காந்து ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்தோம்னா, அமைதியாக இருக்கிறோமா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, திருப்தியாக இருக்கிறோமா, இந்த 3 உணர்வு தான் ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும், அவனுடைய பொருளாதாரமெல்லாம் அவனுடைய வெற்றியே அல்ல, அவனுடைய படிப்பு அவனுடைய வெற்றியே அல்ல, அவன் சமுதாயத்தில் அடையக்கூடிய அந்தஸ்து அவனுடைய வெற்றியே அல்ல. எது ஒருவனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது என்றால், இந்த 3ஐ எவன் தனதாக்கி கொள்கிறானோ, மகிழ்ச்சி, அமைதி, திருப்தி, இந்த 3ஐ எவன் தனதாக்கி கொள்கிறானோ அவனே வெற்றியாளன். இந்த 3ஐயும் அடைஞ்சவன் கடவுளுக்கு பக்கத்தில் போய்டும். ஸோ இப்போ கடவுள்கிட்ட போகிறதுக்கு PhD டிகிரி வேண்டாம், இங்கிலீஷில் மாஸ்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மொழியில் பெரிய புலமையானவனாக இருக்க வேண்டியதில்லை, ஒரு தொழிலில் புத்தகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த புராண கதைகளெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒருத்தருக்கு வந்து பரமபதம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோமே, அரக்கர்களாக இருப்பவர்கள், அசுரர்களாக இருப்பவர்கள், அவங்களுக்கு பரமபதம் கிடைக்கும். தகுதி என்பது அது ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மாதிரி. கடவுள் வைக்கிற டெஸ்ட்டே வேறு. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களாம் அந்த பரமபதத்தை அடைஞ்சிடுவோம். இப்போது இந்த கதையை இந்த நேரத்தில் சொல்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா,
வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒவ்வொருத்தருக்குமே உலகில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே நாம் ஒரு திசையில் பயணம் பண்ண நினைப்போம். ஆனால் அந்த பயணத்தோட திசை பல்வேறு விதமான காரணங்களில் வேறு இடத்துக்கு போகும். இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தருமே நுட்பமாக யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு விதமான விஷயங்கள் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. நம்ம நினச்சதை நடத்த முடியாமல் போகிறதுனாலேயே தான் நம்ம குறைஞ்சபட்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி எங்கேயோ இருக்குது அப்படின்னு. இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ண உடனே அவனுக்கு ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் வந்த பிறகு வழி தானாக கிடைக்கும். வழி கிடைச்ச பிறகு பயணம் அப்படிங்கிறத அதுக்கப்புறமும் தெளிவு வேணும். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறது வாழ்க்கையில் எந்த விதத்தில் நமக்கு உதவுது அப்படின்னா, நம்மளால் ஒரு விஷயத்தை 360 டிகிரியில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத விஷயந்தான் அதிகம். அதனால தான் ஔவையார் சொல்லியிருக்கா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்துறதை விட நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்துது. இப்போ அந்த தெரியாத விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தெரியாத விஷயங்கள்லேருந்து நம்ம அன்றாடம் அழைக்கழைக்கப்படுகிறோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? அப்போது நம்மை மீறிய ஒரு சக்தியிடம் நாம் தஞ்சம் புகுற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதுதான் ப்ரேயர். அந்த ப்ரேயரில் வைணவம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம் சரண்டர். சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாம் ஏகம் சரணம் விரச்ச அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இல்லையா, என்னை சரணடை உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு. அந்த சரணாகதி தத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும் என்றால் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரிபூர்ண நம்பிக்கையை 2 விஷயம் இதில். ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்பணும். எப்படி நம்பணும்? பரிபூர்ணமாக நம்பணும். அப்படி பரிபூர்ணமாக நம்பக்கூடிய எவரையும் அவர் கரை சேர்த்தி தூக்கி விடுகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தியை வைணவம் இந்த உலகத்திற்கு கடத்துகிறது. இந்த ஏகாதசிக்கு இன்னொரு கதையும் உண்டு. பராசர பட்டர் அப்படின்னு ஒரு மகாமுனிவர் இருந்தார். அவர் பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாளை பார்க்கவே மாட்டார். அவர் தாயார் சன்னதிக்கு மட்டும்தான் போவார். தாயார் சன்னதிக்கு நேராக போவார், தாயாரை கும்பிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். பக்கத்தில் இருக்கிற பெருமாளை திரும்பியே பார்க்க மாட்டார். இது தொடர்ச்சியாக போயிருந்தது. பெருமாளுக்கே ஒரு மாதிரி ஆகி ஒரு நாளைக்கு தாயார்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி நான் உன் வேஷத்தில் போய் இவருடைய சேவையை நான் ஏற்றுக்க போகிறேன், நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே, தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு தாயார் பர்மிஷன் கொடுத்துட்றா. அவர் பெருமாள் தாயார் மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இவருடைய சேவையை எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு போகிறார். இவர் வழக்கம் போல் வரார், தாயாரை பார்த்து சேவிக்கிறார். ஒரு நுட்பமான தளத்தில் வரக்கூடிய பக்திக்கு அந்த சின்ன வேரியேஷன்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். டெய்லி பார்க்குற தாயார் மாதிரி இல்லையே இவ. எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, தாயாருக்கு 2 கண்ணிலும் பரிபூர்ணமான அருளாசி வழங்கக்கூடிய ஒரு பேராற்றல் உண்டு. நீங்கள் பெருமாள் அருளவும் செய்வார், வதமும் பண்ணுறார் இல்லையா. அதனால் ஒரு கண்ணில் கருணையும் ஒரு கண்ணில் கோபமும் பெருமாளுக்கு உண்டு. இது அந்த தாயாராக வந்திருக்கக்கூடிய பெருமாள் இதை அவரால் மறைச்சிக்க முடியல. அதனால் ஒரு கண்ணில் அருளும் ஒரு கண்ணில் கோபமும் தெரியறது இவர் பராசரப்பட்டர் கண்டுபிடிச்சிடார். இவர் யோசிச்சுட்டு, ஆஹா இவர் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பெருமாள் சொல்லிடுறார், நீ நினைக்கிறது சரிதான்ப்பா, நீ இப்படி எப்போதும் தாயாரை மட்டும் பார்த்துட்டு என்ன நீ பார்க்காம போகிற, உன்னுடைய சேவையை பெறுவதற்காகவே நான் இன்றைக்கி மாறு வேஷத்தில் வந்திருக்கேன் அப்படின்னோன்னா, சுவாமின்னு பாதத்தை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கோ, நான் தாயாருடைய பெருங்கருணைக்கு ஆட்பட்டு நான் உங்களை பார்க்காம விட்டுட்டேன், உங்களை நான் பார்க்காம விட்டது தப்பு தான், என்னை உங்களுடைய பரமபதத்தில் என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு பராசரப்பட்டர் அந்த அம்பாள் ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய காலை பிடிச்சு இன்றைய தினமான இந்த ஏகாதசியினுடைய மகிமை ஓரளவுக்கு நமக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன்.
இந்த வைகுண்ட மகார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளை ஒரு நிமிடம் நினைப்பவனே அந்த பரகதியை அடைவான் என்று கூறினால் 82 வருஷமாக தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவுக்கு ஒரு கமிட்டி போட்டு வருஷம் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா குழுவினர் வெகு நிச்சயமாக வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழகத்தின் எழுச்சி பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த ஆழ்வார்கள் தோன்றிய காலம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஒரு 300 ஆண்டுகளில் இந்த 12 ஆழ்வார்களும் வந்து விடுறாங்க. ஆழ்வார்களுக்கு முந்திய வைணவம் தமிழகத்தில் எப்படி இருந்தது, எங்கெல்லாம் பெருமாள் பற்றிய தகவல்கள் வருகின்றன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வை மேற்கொண்டோம்னா, தொல்காப்பியத்தில் பெருமாள் பற்றின குறிப்பு வருது. மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் அந்த காலகட்டத்தில் நிலவி வந்த வழிபாடுகள், தெய்வங்கள், இவைகளை பற்றிய குறிப்புகள் தெளிவாக இடம்பெறுகின்றன. அப்புறம் சங்க இலக்கியங்களில் பரிபாடல், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, மதுரை காஞ்சி, பெரும்பானாற்றுப்படை, இது போன்ற இலக்கியங்களிலே பெருமாள் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. குறிப்பாக மதுரை காஞ்சியிலே பெருமாள் பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வரி, ஒரு வார்த்தை, ஒரு வரி கூட ஒரு வார்த்தை, திருமரு மார்பன். பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் திருமரு மார்பன். திரு அப்படின்னா லக்ஷ்மி, மரு என்றால் கௌஸ்துபம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்ரீவத்சம் வாசி கௌஸ்துபஹாரா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை சொல்லுவாங்க. பெருமாளுடைய ஹிருதயத்தில் மகாலட்சுமி வீற்றிருப்பதால் ஸ்ரீவத்சன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அதுக்கும் ஒரு புராண கதை உண்டு. இந்த கௌஸ்துபமணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை உண்டு. இதே மாதிரி பெருமாள் வந்து ஒரு அசுரனை வதம் செய்துவிட்டு, பொதுவாக மகாவிஷ்ணுவினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் அமைதியாக இருத்தல். எது பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார், சிரிச்சுட்டே இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். அதனால் அவருக்கு அனந்த சாயி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கிடந்த பெருமாள் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக அவர் படுத்து தூங்குற காட்சி தான் நம்ம கிடந்த பெருமாளை பார்க்கக்கூடிய அத்தனை காட்சியும். அன்றைக்கு ஒரு சின்ன சஞ்சலம் அவருக்கு, இந்த அசுரனை வதம் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு சஞ்சலம் இருந்தது. தேவி கேட்குறா, என்ன ஏன் இவ்வளோ நீங்கள் சலனப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவரை ஆசுவாசப்படுத்துறதுக்காக அந்த நெஞ்சை தடவி கொடுத்த உடனே அந்த இடம் வந்து ஒரு மருவாகிவிட்டது. பின்னாடி அதுவே கௌஸ்துபமணி ஆகிவிட்டது. அதனால் மதுரை காஞ்சி என்ற சங்க இலக்கியத்திலே பெருமாளை திருமருமார்பன் என்று விழித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய பெரும் காப்பியங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் நிறைய தமிழில், 50 காப்பியங்கள் அப்படின்னு. 50 காப்பியங்களில் என்னென்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, மணிமேகலை, குண்டலகேசி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா இங்கே? 50 காப்பியங்கள். இந்த 5 சரிதானா? இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த 50 காப்பியங்களும் சமண காப்பியங்கள். தமிழகத்தில் இந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் ஓங்கி இருந்தது. அதில் குறிப்பாக தமிழில் ரொம்ப மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக சமணம் கொண்டிருந்தது. அப்படி சமணம் இயற்றிய பெரும் காப்பியங்களாக இந்த 50 காப்பியங்கள் இருந்தன. எதுக்கு இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, அதில் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவை என்ற பகுதியிலே கண்ணனுடைய திருவிளையாடல்கள் பூரா வரும். அங்கங்கே பெருமாளுடைய 10 அவதாரங்களுடைய செய்திகளும் போகிற போக்கில் சில இடங்களில் வரும். கோவலன் வந்து பூம்புகாரை விட்டு மதுரைக்கு போகும்பொழுது பூம்புகாரை கோவலன் நீங்கிய பூம்புகார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமா இளங்கோவடிகள் சொல்வார்.
அயோத்தியை ராமர் நீங்கிய பொழுது அயோத்தி எப்படி இருந்ததோ அப்படி கோவலன் பூம்புகாரை விட்டு வெளியே சென்றவுடன் பூம்புகார் இருந்தது அப்படின்னு. ஸோ இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக புராண செய்திகள் வந்து நம்முடைய சங்க இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு இந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இவங்க தோன்றின பிறகு தான் பெருமாளுடைய பெருமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக நிலைநாட்டப்பட்டது. ஒரு வேடிக்கையான முதல் 3 ஆழ்வார்களை பற்றி சொல்லும்பொழுது ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட உண்டு. ஆனால் அவங்கள பற்றி நிறைய தகவல்கள் இல்லை. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அந்த 3 பேரும் அடுத்தடுத்த நாட்களில் அவதரித்ததாக ஒரு கதை உண்டு. ஒருத்தர் மயிலாப்பூரில், ஒருத்தர் திருவொற்றியூரில், இன்னொருத்தர் காஞ்சிபுரத்தில் 3 பேரும் அடுத்தடுத்த நாட்களில் அவதாரம் செய்ததாக. இந்த 3 பேரும் திருக்கோவிலூருக்கு செல்கிறார்கள். ஒரு தடவை நீங்கள் ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர் பாடி நான் உள்ளே வரும்போது அந்த பாட்டை அவங்க பாடிட்டு இருந்தாங்க. பெரியாழ்வாரும் சரி, ஆண்டாளும் சரி, பெருமாளுடைய 10 அவதாரங்களிலே இந்த வாமன அவதாரத்தையும் திருவிக்கிரம அவதாரத்தையும் ரொம்ப உவந்து கொண்டாடுவாங்க. அது தனியாக ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படித்தான் இந்த முதல் 3 ஆழ்வார்களும் திருக்கோவிலில் போய் அந்த திருவிக்கிரமரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சுவாமியை சேவிச்சுட்டு வர்ற வழியில் திடீர்னு மழை பெய்கிறது. இந்த மழையிலேருந்து தப்பிச்சு ஒரு வீட்டில் ஒதுங்கிறதுக்காக பொய்கை ஆழ்வார் போகிறார். இந்த மழை பெய்யுறதுனோடனே சரி உள்ளே போகலான்னு ஒரு ரேடின்னு அந்த காலத்தில் இப்போ இங்கேயே அந்த வீடெல்லாம் பார்க்கலாம். முதல் கட்டு, 2வது கட்டு, 3வது கட்டு, இப்படி 4 கட்டு வீடு இருக்கும் இல்லையா. முதல்ல என்ட்ரன்ஸ் ஆனோன்னா திண்ணை இருக்கும். திண்ணையை தாண்டினோன்னா ஒரு ரேழின்னு சொல்லிட்டு திண்ணைக்கும் நடுக்கூடத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் ரேழின்னு பேர். ஸோ அந்த ரேழியில் போய் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறார். போகும்போது அவர் யோசிக்கிறார், இடம் சின்னதாக இருக்குது, ஒருவர் கிடக்கலாம் அப்படிங்கிறார். சரின்ட்டு பொய்கை ஆழ்வார் போய் உள்ளே போகிறார். கொஞ்சம் நேரத்தில் பூதத்தாழ்வார் வருகிறார். அவர் மழை பெய்யுறது, எனக்கு கொஞ்சம் நான் இங்கே தங்கிட்டு போகிறேனே அப்படின்னு. தாராளமாக போங்க உள்ள அப்படின்னோடனே உள்ளே அவர் பொய்கை ஆழ்வார் 2 இருக்கலாம், வாங்க நீங்கள் உள்ளே வாங்கன்னு அவர் கூப்பிட்றாரு. ஸோ அவங்க 2 பேரும் போய் அந்த ரேடியில் உட்காந்துக்கிறாங்க. 3வதாக பேயாழ்வார் வர்றார். அவரும் இந்த கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. தாராளமாக. அப்போ உள்ள 2 பேரும் சொல்கிறாங்க, ஒருவர் கிடக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம், அதனால் நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ 3 பேர் நிற்கிறாங்க. இதை மேலோட்டமாக ஹாஸ்யமாக நம்ம பார்த்தா கூட ஒரு நெருக்கடி இல்லையா, ஒரு இட நெருக்கடி, இடப்பற்றாக்குறை. இந்த இடப்பற்றாக்குறையில் ஒரு 3 மகான்கள் நிற்கிறாங்க, 3 ஆழ்வார்கள். அப்போது திடீர்னு அவங்களுக்கு திருவிக்கிரம பார்த்த ஞாபகம் வருது. அப்போ பொய்கை ஆழ்வார் டக்குன்னு ஒரு பாட்டு பாடுறார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். அடுத்த உடனே பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை ஈடுதறியாக அப்படின்னு. இவர் 2 பேர் பாடின உடனே பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கனின் அணிநிறம் கண்டேன். இப்போ இந்த பாடலை டீகோட் பண்ணோம்னா பிரம்மாண்டமான தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல பாடின ஆழ்வார் இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை பேஸ் பண்ணி பாடுறார். வையம் தகழியே வார்கடலே நெய்யாக, இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு விளக்கு. அதில் இந்த கடலில் இருக்கக்கூடிய தென்னியை வந்து நான் நெய்யாக போடுறேன். செங்கோதிரி ஒன்று கற்பருங்க, அவர் தான் ஒளி. ஸோ கண்ணால் காணக்கூடிய பிரபஞ்ச தத்துவத்தை அவர் சொல்கிறார். அடுத்து பூதத்தாழ்வார் அன்பே தகழியா, கண்ணால் காண முடியாத பிரம்மாண்டத்தை சொல்கிறார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய்.
முதல்ல நீங்கள் பார்க்குற ஸ்தூலங்களை பூரா அவர் சொல்கிறார், இவர் சூட்சுமத்தை சொல்கிறார். இது ரெண்டையும் புரிஞ்சின்ற உடனே பேயாழ்வார் சொல்கிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறம் கண்டேன். ஸோ உள்ளும் புறமும் இருப்பது அந்த திருதான் அப்படின்னு. இந்த மூன்று ஆழ்வார்களை பற்றின பெரிய செய்திகள் கிடையாது. ஆனால் 3 பேரும் 100 பாடல்கள் ஏற்றிருக்காங்க. 100 பிரமாதமாக இருக்கும். தமிழில் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய சுவை பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தரும் நேரடியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதம். என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் நேர படித்து அனுபவிக்கிறதுக்கு இணையாக வரவே வராது. அதனால் அதை நான் உங்களுக்கு இந்த ஆர்வத்தை தூண்டுறதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன், நீங்கள் போய் படிங்க. அதன் பிறகு குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் ஒரு பேசிக்கலி ஒரு ராஜானா ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் சேர சோழ பாண்டியர்களில் ஒரு சேர நாட்டு ராஜா. பாண்டியர்களையும் சோழர்களையும் வென்றவர். மும்முடி சோழ சக்கரவர்த்தின்னு மும்முடி சேர சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். வர இதுக்கு ரெஃபரன்ஸ் அவருடைய 600 பாசுரங்களில் ஒரு பாசுரங்கள் சொல்கிறார் அவர். கூடல் நாயகன், கொல்லிக்காவலன், கோழிவேந்தன் அப்படின்னு. கூடல்னா மதுரை பாண்டியர்கள், கூடல் நாயகன். கொல்லிக்காவலன்னா கொல்லி என்பது அந்த சேரநாட்டு பகுதி, காவலன் என்றால் அரசன். கோழிவேந்தன்னா நம்ம சேவர் கொடி தான் ஆரம்ப காலகட்டத்தில் முற்கால சோழர்களுக்கு கோழி என்று சொன்னால் அது சோழர்களை குறிக்கும். ஸோ அது அவரே எழுதுகிறார், அகச்சான்று. 3வது ஒரு வெரிஃபிகேஷன் தேவையில்லை. குலசேகர ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் தன்னுடைய பொசிஷனை அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாராஜா அவர் தான் முதல்ல இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சேங்கனூரை சேர்ந்த பெரியவாச்சாம்பிள்ளை, நம்ம ஸ்ரீ அண்ணாவனுடைய 8வது தலைமுறை. பெரியவாச்சாம்பிள்ளை ஒரு பெரிய வியாக்கியான சக்கரவர்த்தி. அவர் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியிருக்கார். அவர் தான் எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க. இந்த 4000 பாசுரங்களில் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருடைய கூற்றின் மூலமா அந்த 12 ஆழ்வார்கள் அவர் தரம் பிரிக்கிறார். இந்த ஆழ்வார்கள் அப்படின்னாலே அது ஒரு வினையால் அணையும் பெயர். அது ஒரு பெயர் சொல் மட்டுமல்ல, வினையால் அணையும் பெயர். என்னன்னா ஆழ்ந்து உள்ளே செல்பவர்கள், இறை பக்தியில் ஆழ்ந்து உள்ளே செல்பவர்கள் ஆழ்வார்கள். இதை அவர் தான் சொல்கிறார். அப்படி இந்த 12 ஆழ்வார்களில் அவர் சொல்கிறார், சாதாரண தேக நலனை மட்டும் நினைக்கக்கூடிய மனிதர்களை தாண்டி ரிஷி பெருமக்கள் உயர்ந்தவர்கள். இந்த ரிஷி பெருமக்களை பார்க்கும் பொழுது பகவத் சிந்தனையிலே ஆழ்ந்த ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். இந்த ஆழ்வார்களிலே 12 பேரில் பெரியாழ்வார் மிக உயர்ந்தவர். பெரியாழ்வாரையும் தாண்டி ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் அப்படின்னு முடிப்பார். 4000 பாட்டில் ஆண்டாள் பாடினது 173 பாட்டு தான். நாச்சியார் திருமொழி 143, திருப்பாவை 30. ஸோ இந்த 143 + 30 173 பாசுரம் தான் ஆண்டாள் பாடினது. ஆனாலும் ஆண்டாளுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம் ஏன் அப்படின்னா அவளுடைய அந்த கருத்தினுடைய வலிமை. இப்போ இந்த மார்கழி மாதம் பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு. இந்த 30 நாட்களுக்கு 30 திருப்பாவை பாடியிருக்காங்களே. இந்த 30 திருப்பாவையில் முதல் 15 நோற்றலை பற்றி, நோன்பு பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த நோன்பு நோற்பதை பற்றின முதல் 15 பாடல் இருக்கும். அடுத்த 15 பாடலில் இப்போ இந்த 14 புராணங்களில் எங்கெல்லாம் மகாவிஷ்ணுவை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய சாரம் பூரா அந்த 15 பாட்டில் வந்துடும். 1000 பாடல்களில் மற்ற ஆழ்வார்கள் சாதிக்காததை 15 பாடல்களில் ஆண்டாள் சாதித்திருக்கிறார். அதனால தான் பெரியவாச்சாம்பிள்ளை சொல்லியிருக்கார், அதை
இந்த 12 ஆழ்வார்களில் 11 பேர் ஆண்கள், ஒன்றே ஒன்று தான் பொண்ணு. அந்த பெண்மணியினுடைய அந்த கெப்பாசிட்டியும் வந்து டாப் அப்படிங்கிறத பெரியவாள் செம்பிள்ளை சாதிச்சிருக்கிறார். இந்த பெரியாழ்வாரை ஏன் பெருசுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? பெரியாழ்வார் வந்து ரொம்ப ஒரு நினச்சி கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய மகானவர். பெரியாழ்வார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில், அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அவருடைய இடம். அவர் இருந்த பீரியடில் அரசாட்சி பண்ண ஒரு ராஜா பேர் ஸ்ரீமாறன் ஸ்ரீமல்லவன் அப்படின்னு, பாண்டிய நாட்டினுடைய மகாராஜா அவர். அவர் ஒரு முறை தேசாந்திரம் போகும்பொழுது ஒரு நாடகத்தை, ஒரு இடத்துல ஒரு நாடகம் பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு மேடை நாடகம். அவர் அப்படி நகர்வலம் போகிற ஒருத்தர் வந்து அந்த ஓரத்தில் நின்று பார்க்குறார். இந்த மேடை நாடகத்தில் ஒரு காட்சி வருது. 2 பேர் பேசிக்கிறாங்க. வாழ்க்கைனா என்ன? ஒரு இளைஞன் ஒரு முதியவனை பார்த்து வாழ்க்கையை பற்றின தத்துவத்தை கேட்குறான். இப்போ இந்த முதியவர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிளான தத்துவம், ரொம்ப என்றைக்கும் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம். ராத்திரி தூங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இது ஒரு பெரிய கேள்வியா? எடுத்த உடனே நமக்கு ஒரு ஆச்சரியமாக வரும். ராத்திரி படுத்தா தூங்கிட போகிறோம். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக? படுத்த உடனே தூங்குறது அவ்வளோ ஈஸியாக? நிச்சயமாக கிடையாது. அதுக்கு அந்த பெரியவர் சொல்வார், பகல் பூராம் எவன் உழைக்கிறானோ அவன் போய் ராத்திரி படுத்தானா உடனே தூங்கிடுவான். ஸோ இரவில் நீ தூக்கத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் பகலில் நன்றாக வேலை செய்ய வேண்டும். அதே போல் எப்படி பகல் இரவு அப்படின்னு ஒரு நாளை நாம் பிரித்துக் கொள்கிறோமோ, வாழ்க்கையில் இளமை முதுமை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ முதுமையில் எவன் சுகமாக இருக்கிறானோ அவனே வெற்றியாளன். யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு வயது தாண்டியவுடன் தனக்கான எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கொண்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன் யாரோ அவன் தான் வெற்றியாளன் அப்படிங்கிறார். அப்போ இந்த சின்ன பையன் கேட்குறான், அப்போனா இளமையில் நான் என்ன செய்யணும்? இளமையில் நன்கு உழைக்க வேண்டும். இளமையில் நன்கு உழைப்பவன் முதுமையை தரமாக அனுபவிக்க தகுதியானவனாக மாறிவிடுகிறான் அப்படின்னு அந்த மேடை நாடகத்தில் உள்ள காட்சி அந்த ராஜா பார்க்குறார். உடனே போன உடனே அரசவையை கூட்டுறார். நீங்கள் திருவிளையாடலெல்லாம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு அந்த ராஜாவுக்கு சந்தேகம் ஒன்று பறைய அறிவிச்சு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையான்னு ஒரு விவாதம் வச்சார் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் அரசாங்கத்துக்கு போன உடனே, தன்னுடைய மண்டபத்துக்கு போன உடனே ஒரு பறை அறிவிக்கிறான். நான் இந்த உலகத்தினுடைய சிறந்த தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எது என்னை இறைவனுடன் கொண்டு சேர்க்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ இது பற்றின ஞானம் உள்ளவர்கள் எனது அரசவையிலே விவரங்கள் கூறி நான் மகிழ்ந்தால் அவர்களுக்கு பொற்கிழி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு பறை அறிவிக்கிறார். அதுவுமே அந்த காலத்துலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சங்கப்பலகையை பற்றின செய்திகளாக நம்ம கேள்விப்பட்டோம்னா தரமான ஒரு விஷயத்தை நேச்சுரலாகவே இவால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த காலத்தில் இருந்துச்சு. அது மாதிரி அந்த அவையின் நடுவிலே ஒரு பொற்கிழி கட்டி தொங்க விடப்படும். பெரிய பெரிய விற்பனர்களெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை, சமய கருத்துக்களை முன்வைக்கலாம், விளக்கலாம். யாருடைய கருத்து சரி அப்படிங்கும் பொழுது அந்த பொற்கிழி தானாக கீழே விழுந்துவிடும் அப்படின்னு ஏற்பாடு. அப்போ பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கார். அப்போ அவருடைய பேர் விஷ்ணு சித்தர். அவருடைய கனவுல பெருமாளே போய் இது மாதிரி ஸ்ரீமாறனுடைய அரசவையில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நீ போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். போயிட்டு வான்னு சொல்லலை, நீ போய் வென்றுவா அப்படின்னு விஷ்ணு சித்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பெருமாள் அனுப்புகிறார். அது மாதிரி விஷ்ணு சித்தர் வரார். அவருக்கு மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது, முழிச்சுட்டு இருக்கிறது, தூங்கிறது, இப்படி 24/7 ரத்தம், சதை, எண்ணம், மூச்சு, இப்படி எல்லாத்துலேயும் பெருமாள் தான். பெருமாள் பெருமாள் பெருமாள். அதனால் அவர் அங்கே போகிறார். வைணவத்தினுடைய சிறந்த கருத்துக்கள் அங்கே எடுத்து சொல்கிறார்.
இப்போ எல்லாரை காட்டிலும் அவர் ஒரு சிறந்த முறையில் சொன்னதுனால அவர் அந்த இடத்துல வெல்கிறார். எந்த அளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா, ராஜா இவரை ஏத்துண்டு பொற்கழி கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் இவரை கௌரவப்படுத்த ஆசைப்படுறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, பட்டத்து யானையில் அவரை உட்கார வச்சு நகர்வலம் கூட்டின்னு போகணுன்னு ஆசைப்படுறார் பெரியாழ்வார். அப்படி பட்டத்து யானையில் அப்படி உட்கார்ந்த உடனே அவருக்கு ஏற்ற மாதிரி பெருமாளும் தாயாரும் காட்சி கொடுக்குறார். உடனே அப்போ தான் அவர் பல்லாண்டு பாடுறார். திருப்பல்லாண்டு அப்படின்பது இயற்றப்பட்ட நேரம். அது ஒருத்தருடைய தகுதி என்பது அவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வளங்களை பொறுத்து நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது புற வெற்றி அடைந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய மகானாக இருந்தார். ராஜா கிட்ட போய் தத்துவம் பேசி பொற்கழி பெற்றார். மிகப்பெரிய மரியாதையை சம்பாதிச்சார். ஆனால் இதுதான் அவருடைய வாழ்க்கையை மெஷர் பண்ணக்கூடிய வெற்றியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெரியாழ்வாருடைய வாழ்க்கையை ரொம்ப நுட்பமாக நம்ம பார்த்தோம்னா, ஆண்டாள் பொண்ணா வாச்சிருப்பா, பின்னாடி திருவரங்கநாதன் மருமகனாக வந்திருப்பார். யோசிச்சு பாருங்க. பெரியாழ்வார் இப்போ ஏன் இப்போ சேங்கனூரில் இருந்து உள்ள இந்த நம்ம பெரிய வாச்சாம்பிள்ளை நுட்பமாக பார்த்தா பெரியாழ்வார் தான் பெருசு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வாருக்கு ஒரு ஏற்றம், பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏற்றம் அப்படின்னு அடுத்து ஏன் சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு இறைவன் இல்லையா? இப்போ ஆண்டாள் வளர 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 ஆண்டாள் என்ன நினைக்கிறா? கண்ணனையே மணாளனாக பெற வேண்டும்னு நினைக்கிறாள். பெற்றாளா இல்லையா கடைசியில்? இப்போது இந்த பயோடேட்டா மீதி உள்ள 11 ஆழ்வாருக்கும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். பெருமாளுடைய மனைவியான மகாலட்சுமி பெருமாளுக்கு மாலை போட்டிருப்பார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளுக்கு பாமாலை சூட்டியிருப்பார்கள். ஆண்டாள் ஒருத்தி தான் பெருமாளுக்கு பூமாலையும் சூட்டினாள், பாமாலையும் சூட்டினாள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த 12 ஆழ்வார்களில் ஆண்டாளே மிக உயர்ந்தவள் அப்படின்னு பெரியவாச்சாம்பிள்ளை சொல்லுவார். இது மாதிரி இந்த 12 பேருடைய பிரபாவங்கள், 12 பேருடைய திருமங்கை ஆழ்வார் நமக்கு பக்கத்தில் இங்கே திருநாங்கூர். திருமங்கை ஆழ்வார் பூர்வ கதை என்ன? அவர் ஒரு கல்வர். அப்புறம் வழிப்பறி. அதன் பிறகு பெருமாள் மேரில் பக்தி ஏற்பட்டு 108 திவ்ய தேசத்தில் 86 திவ்ய தேசத்துக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ நான் கடைசியாக பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ ஆரம்பத்தில் ஒரு 3 புராண கதைகள் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி திருவரங்க பெருமான் அவர் ஒரு நாள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, இது போன்ற ஒரு ஏகாதசி நன்னாளில் பெருமாள் அகமகிழ்ந்து, உனக்கு ஏதேனும் வர வேணுமானால் கேள் அப்படிங்கிறார். நம்மளாம் சாதாரண மனுஷங்கள்ட்ட கேட்டால் நம்ம ஏதாவது நமக்கு வேணுங்கிறத சொல்லுவோம் இல்லையா? இவரே அந்த 12 ஆழ்வார்களில் இவரே ஒரு 1000 பாட்டு பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வாரே 1000க்கு மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கார். ஆனால் பெருமாள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, விண்ணப்பிக்கிறார், இந்த ஆழ்வார்களில் பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு 1000க்கு மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கார். அந்த பாட்டை நீ டெய்லி கேட்கணும்ப்பா. ஒரு நாளைக்கு 100 பாட்டாக ஒரு 10 நாளைக்கு கேட்கணும். இந்த ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு 10 நாள் வருது இல்லையா, ராப்பத்து. இந்த ராப்பத்தில் நீ கேட்கணும். அதுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஏற்பாடு பண்ணு. இதுதான் என்னுடைய விண்ணப்பம் அப்படிங்கிறார். அப்படி தான் இந்த திருவரங்கத்தில் வரக்கூடிய ராப்பத்து அப்படிங்கிறது அப்படி தான் ஆரம்பிச்சது. 12 ஆழ்வார்களில் உருவான திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது. 1000 பாட்டு பாடினதோடு இல்லை, 86 திவ்ய தேசங்களை பாடியிருக்கார். 108ல் 86 திவ்ய தேசங்களை பாடியிருக்கார். அப்போ அவர் கேட்டால் பெருமாள் செய்ய தானே செய்வார். அதனால் அன்றிலிருந்து திருவரங்கத்திலே ராப்பத்து நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிச்சது. அவருக்கு பின்னாடி வந்த நாதமுனி பற்றி வைணவம் இன்றைக்கி இப்படி இருக்குது, 4000 திவ்ய பிரபந்தம்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம இந்த 12 ஆழ்வார்களை பற்றி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது காரணம் நாதமுனிகள் தான். எப்படி சைவத்தில் நம்பியாண்டார் நம்பி திருமறைகளை தொகுத்தாரோ, நம்பியாண்டார் நம்பி இல்லைன்னா
18,000 திருமுறை பாட்டு நமக்கு கிடச்சிருக்காது. அது மாதிரி 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த நாதமுனிகள். ஸோ இந்த நாதமுனிகள் ஒரு முறை திருவரங்கத்துக்கு போய் பெருமாள் அதே மாதிரி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கும்போது பெருமாள் அவருக்கும் ஒன்று வரங்கேளுப்பா அப்படிங்கிறார். அப்போ அவர் இதை ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார். திருமங்கை ஆழ்வார் ஒரு பெரியாழ்வாரோட 1000 பாட்டை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இன்னும் மிச்சம் உள்ளவங்களாம் பாடின ஒரு 2000 பாட்டுக்கு மேலே இருக்கு, அதையும் கேட்கறதுக்கு நீ ஒரு ஏற்பாடு பண்ணால் தேவையில்லை அப்படின்னு நாதமுனிகள் சொல்லுவார். ஸோ நாதமுனிகளுடைய அந்த வாக்கிற்கு இணங்க இந்த ஏகாதசிக்கு முந்தின ஒரு 10 நாள் இருக்கு பாருங்கள், அது பகல் 10 அப்படின்னு திருவரங்கத்தில் 2வது வைணவ சம்பிரதாயத்திலேயே இந்த ராப்பத்து பகல் 10 அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஒரு விசேஷம். இது இயல் இசை நாடகத்துடன் கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக திருவரங்கத்தில் நடக்கும். இன்றைக்கும் நடக்கும், இப்போ 10 நாள் நடக்கும், நாளைக்கு அடுத்து 10 நாள் நடக்கும். கண்கொள்ளா காட்சி. இயல் இசை நாடகம் 3ஆலும் அது வெளிப்படுத்தப்படும். இதை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது திருமங்கை ஆழ்வாரும் நாதமுனிகளும். இந்த மாதிரி பெருமைகளை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே போகலாம், நிறைய பேசிட்டு போகலாம். அடுத்தடுத்து உங்களுக்கும் நிறைய பல்வேறு விதமான பணிகள் இருக்கும். ரொம்ப அற்புதமான இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் இது மறக்கவே முடியாத ஒரு நாளாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா நான் பாரம்பரியத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆள். அதுவும் இன்னைக்கு டீவியேஷன் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய கூட பழைய பாரம்பரியத்தை யாராங்க ஒருத்தனை கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அது ஒன்றும் பாராட்டுக்குரிய விஷயம் இல்லை. கடந்த இந்த விஞ்ஞான யுகத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு நம்மளை பல்வேறு பக்கம் பிடிச்சி இழுக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்த பிறகும் விடாமல் ஒரு காரியத்தை 82 வருஷமாக ஒரு கமிட்டி செய்கிறது அப்படின்னா எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பெருமாளுடைய பரிபூரண அருளுக்கு இந்த கமிட்டியை சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அந்த அருளை அடைவார்கள் அப்படின்னு நான் பெருமாள்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். இந்த பாரம்பரியத்தில் தான் நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது நிற்கிறது. கலாச்சாரம் தான் நம்முடைய வாழ்வியலை தீர்மானிக்குது, நம்முடைய ஏற்றத்தை தீர்மானிக்கிறது. உலகியல் வெற்றியெல்லாம் அவசியம்தான். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மகிழ்ச்சி, அமைதி, திருப்தி, இப்போ இந்த 3ஐயும் கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பக்தி, ஞானம், இவைகள் தான். இதை அடையிறதுக்கு உங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் விடாமல் வேலை செய்கிறவங்க இந்த உலகத்துக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி உங்கள் மத்தியில் உங்களில் ஒருவனாக உங்களுடன் உரையாட கிடைத்த ஒரு வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.